ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னா எல்ஜியில் 343 லிட்டர் ஃப்ரிட்ஜு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூலிங்லாம் இருக்குது தம்பி, பட் ஆனால் ஐஸ் மட்டும் ஆக மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ் வாங்கி 3 மாதத்தில் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நானும் கஸ்டமர் கிட்ட சொன்னேன், பெரிய கம்ப்ளைண்ட்லாம் இருக்காதுக்கா, சின்ன கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும், வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டுக்கு வந்துட்டேன். கஸ்டமர் ப்ளேஸ் வந்த உடனே நோட் பண்ணது என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஃப்ரிட்ஜை வந்து செவராக ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ கஸ்டமரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் ஒட்டிலாம் வைக்கக்கூடாதுக்கா, கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும், அப்போ தான் ஹீட் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்து கூலிங் வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கஸ்டமர் சொன்ன மாதிரியே ஐஸ் க்யூப்லாம் ஆகலை, ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருந்தது. ஆனால் கூலிங்லாம் நல்லா தான் இருந்தது. சரி, செட்டிங்ஸ் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு கீழே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கஸ்டமர் வந்து கன்வெர்ட்டபிள் ஆப்ஷனை ஆன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் மேலே வந்து ஐஸ் ஆகாமல் கூலிங் மட்டும் இருந்திருக்கு. இது எல்ஜியில் கன்வெர்ட்டபிள் மாடல், மேலேயும் ஃப்ரிட்ஜாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சனால தான் வந்து மேலே ஐஸ் பிடிக்காமல் இருந்திருக்கு. கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, கன்வெர்ட்டபிள் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்வெர்ட்டபிள் வந்து ஆஃப் ஆகிடும். மறுபடியும் கீழே ஃப்ரிட்ஜாகவும் மேலே வந்து ஃப்ரீசராகவும் நார்மலாக ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கஸ்டமர்கிட்ட கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் ஃப்ரிட்ஜில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.